PKN செய்திகளுக்காக புதியவன். மீன்வளத்துறை அமைச்சர் திருவொற்றியூரில் ஆய்வு. சென்னை மே 22 காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள மீன்வளத்துறை அலுவலகத்தில் சிங்கார வீரரின் திருவுருவப் படத்திற்கு மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் மலர்தூவி மரியாதை செய்தார். இதைத் தொடர்ந்து திருவொற்றியூர் சூறை துறைமுகத்தில் இன்று மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் வருகை தந்து சூறை துறைமுகத்தில் சூறை மீன்பிடிக்கும் விசைப்படகுகளை நிறுத்துவதற்கு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டு திட்டம் திமுக ஆட்சியில் கட்டி முடிக்கப்பட்டு முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் மூலம் திறக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆனால் சிறிய படகுகள் மட்டும் மீன்பிடித்து வருகின்றனர். சூறை மீன் துறைமுகம் என்று பெயர் வைத்துவிட்டு காசிமேட்டில் விசைப்படகுகள் நிறுத்தப்படுவது, மேலும் விஸ்தாரமாக உள்ள திருவொற்றியூர் மீன்பிடி துறைமுகத்தில் சூறை பிடிக்கும் விசைப்படகுகளை நிறுத்துவதற்கு ஆய்வு மேற்கொண்டார். வருகை தந்த அமைச்சர் ஸ்ரீநாத்துக்கு திருவொற்றியூர் பகுதியை சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் 500 ரூபாய் நோட்டு மாலையை அணிவித்து வரவேற்பு கொடுத்தனர். மேலும் இந்த ஆய்வின் போது மீன்வளத்துறை இணை இயக்குனர் இளங்கோவன், மீன்வளத்துறை உதவி இயக்குனர் ஜான்சன் மற்றும் அரசு அதிகாரிகள் மற்றும் இந்திய மீனவ சங்க தலைவர் தயாளன் மற்றும் சின்னத்தம்பி, இப்பகுதியை சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மற்றும் மாவட்ட செயலாளர் RK மணி, மாவட்ட இணை பொருளாளர் SG சீனிவாசன் மற்றும் மீனவ மக்கள் பெரும் திரளாக இந்த ஆய்வின் போது கலந்து கொண்டனர். மேலும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளும் மீனவ பொதுமக்களும் ஸ்ரீநாத்தை நடிகராகவே பார்த்து கொண்டிருக்கின்றனர் என்றனர். அவரை ஆய்வு மேற்கொள்ள விடாமல் அவருடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டு நேரத்தை வீணடித்தது குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து புகைப்படம் அப்புறம் எடுத்துக் கொள்ளலாம், இப்போது ஆய்வு மேற்கொள்ளலாம் என்று தெரிவித்தார். அதன் பின் அனைவரும் கலந்து சென்றனர். இருந்த போதிலும் அவர் காருக்குள் செல்போனை நுழைத்து அனைவரும் புகைப்படம் எடுத்ததற்கு அவர் முழு ஒத்துழைப்பு கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. போடுவா